we have done our keyword research. Then we know how to build a website. And the website la content எப்படி place பண்ணனும் தெரியும். அப்புறம் technical SEO. என்ன ஒரு technical SEO ல ஞாபகம் இருக்கா? First with the canonical. Schema இருக்கு, sitemap and redirections. சரியா? The technical SEO part எல்லாம் முடிச்சிட்டு we will index it. எந்த டூல் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுவோம்? கேக்குற மாதிரி Google search console tool use பண்ணி we will index it. We will index it. அதுக்கு அடுத்ததான் we will be doing the off page SEO activities. We have seen some 13 different types of off page SEO activities. So அதை பேஸ் பண்ணி we'll be doing it. So இது எல்லாமே அதாவது வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டோம், போஸ்ட் பண்ணிட்டோம், and now we are doing the SEO. For what reason? இந்த வெப்சைட்டை அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு யாரோ தேடினா மேல வர்றதுக்காக. சரி, மேல வருது, ஆனா அது நமக்கு தெரியணும்ல. அதாவது we are pasting posters across the city. நம்ம ஸ்டோருக்கு வந்து ஃபுட்ஃபால்ஸும் வருது, ஆனா அது அந்த போஸ்டர் பார்த்து வருதா இல்லையா நமக்கு தெரியும்ல. அப்பதானே அது கரெக்டா பண்ணிருக்கோமா இல்ல அந்த கரெக்டா அந்த ஏரியால பேஸ் பண்ணிருக்கோமான்றது தெரியும் இல்லையா. அதெல்லாம் வந்து உங்களோட சர்ச் கன்சோல தான் உங்களால பார்க்க முடியும். SEMrush அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இட்ஸ் அ தேர்ட் பார்ட்டி டூல் ஃபார் கீவேர்ட் ரிசர்ச். உங்க சைட்டை ஆடிட் பண்றதுக்குள்ள எக்ஸ்டர்னல். ஆனா நீங்க எங்க ஹோஸ்ட் பண்றீங்கன்னா கூகுள்ல ஹோஸ்ட் பண்றீங்க. ஸோ உங்களோட கம்ப்ளீட் வெப்சைட்டோட ஒரு என்ன சொல்றது வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்றதுன்னா சர்ச் கன்சோல். எந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகுறீங்க, எந்த பேஜ் ரேங்க் ஆகுது, எந்த பொசிஷன்ல ரேங்க் ஆகுது, மேல போயிருக்கா கீழே வந்திருக்கா, ஏதோ இஷ்யூ இருக்கா, ஏதோ அட்டாக் நடந்திருக்கா, ஒரு யூசர் ஆட் பண்றது டெலீட் பண்றது எல்லாமே வந்து சர்ச் கன்சோல்ல தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ சர்ச் கன்சோல் இஸ் சிம்பிளி கால்ட் ஆஸ் த பைபிள் ஆஃப் யுவர் வெப்சைட். எனி டைம் இட் ஷுட் பி வித் யூ. ஓகே, ஸோ பியூர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அந்த டே ஆரம்பிக்கும் போது அந்த பொசிஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு parallelly he will be opening the search console and he will be watching it. ஓகே, இதை விட நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்து வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க நாளைக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனில வந்துட்டேன் அது ஏன். So if you're joining a company, when they ask a report, எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்ற ரிப்போர்ட்னா நீங்க வந்து மேனுவலா நான் ஜாயின் பண்ணும்போது இந்த ரேங்கிங்ல இருந்தது, இன்னைக்கு இந்த ரேங்கிங்ல இருக்குன்றத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து காமிக்க கூடாது. ஒரு ப்ரொஃபஷனல் வேல சர்ச் கன்சோல் தான் நீங்க எடுத்து காமிக்க. நான் ஜாயின் பண்ணும்போது இந்த ரேங்க்ல இருந்தது, இப்ப இந்த ரேங்க்ல இருக்கு அப்படின்றது. யூ பி டேக்கிங் பிளென்டி ஆஃப் பேக்லிங்க்ஸ். சரியா? நீங்க இப்போ அந்த 13 சப்மிஷன்ஸ் எதுக்கு பண்றீங்க? பேக்லிங்க்ஸ் இருக்குது. யூ டூயிங் பிளென்டி ஆஃப் பேக்லிங்க்ஸ். ஆனா கூகுள் வந்து ஒரு சில வெப்சைட்ல வர பேக்லிங்க தான் நல்ல ப்ரையாரிட்டியா கன்சிடர் பண்ணும், நல்ல குவாலிட்டியா இருக்கிறத மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். அது இதுல காமிக்கும், இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு பேக்லிங்க் வந்திருக்கு. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் யூட்டிலைஸ் தோஸ் மோர். இதுல இன்னொன்னு காமிக்கும், நீங்க ஒர்க்கே பண்ணிருக்க மாட்டீங்க அந்த கீவேர்டுக்கு, ஆனா அந்த கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் ஆயிட்டு இருப்பீங்க. ஸோ தென் வாட் யூ கேன் டூ தட், அதாவது நீங்க அதுக்கு 12வது இடத்துல ரேங்க் ஆயிட்டு இருப்பீங்க. அந்த பர்டிகுலர் கீவேர்டு ஒரு 1000 பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 12வது இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்து பெருசா டிராபிக் இல்லை. அப்ப அந்த எந்த பேஜ் ரேங்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் ஆப்டிமைசேஷன் பண்ணீங்கன்னா bring it to 7th or 6th rank. That's it. அது 1000த்துல ஒரு 100 பேர் உங்களுக்கு வந்தா கூட that is a traffic. இந்த வியூ பார்த்தோம். Okay. So these are the usages of search console. The site or heartbeat plus search console. நீங்க எந்த கிளையண்ட்டுக்கு இப்போ ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்கன்னா இட் இஸ் நாட் நெசசரி அவங்க வந்து சர்ச் கன்சோல்லாம் வச்சிருப்பாங்கன்றது தெரியாது அவங்களுக்கு. இல்ல வேற ஏதாவது ஏஜென்சி பண்ணி கொடுத்துருக்கலாம், அவங்க கிட்ட அந்த ஆக்சஸ் எல்லாம் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் யூ நீட் டு செக் ஆல் தோஸ்.
100% தேவை. நீங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு ஏஜென்சி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவன் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் இருந்திருக்க மாட்டான். So then what will you do? Website not crawlable, link is not crawlable இருக்குது. So இப்போ என்ன பண்ணுவீங்க? 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த வெப்சைட் இருக்கு, ஆனா அதோட எந்த கிரெடென்ஷியலுமே இல்லை அப்படின்னா வாட் வில் யூ டு? வேற ஆப்ஷனே இல்லை, புது வெப்சைட் கிரியேட் பண்ணி தான். Because 5 years means itself is outdated. அது எஸ்பெஷலி வேர்ட்பிரஸ் எல்லாம்னா மேண்டேட்டரி தட் இஸ் அவுடேட்டட். ஆனா பிளகின்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்க என்ன சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 years யூ நீட் டு ரீவேம்ப் யுவர் வெப்சைட். அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து இப்போ நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் வாட் வி ஆர் டூயிங் இஸ் தட் இப்போ ஓவர்வியூல எல்லாம் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா கீழே சர்ச்சுக்கே வந்து இட் இஸ் கெட்டிங் ஃபில்டர்ட். சர்ச் பண்ணும்போது மேலே ஓவர்வியூல அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருந்து போயிடுறாங்க. ஓகே, அதனால கீழே ஸ்க்ரால் பண்றது இல்லை. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணாலும் நம்மளோட ஓகே 5 பேரை வச்சு நம்மள கம்பேர் பண்றாங்க. ஸோ நவ் வி ஆர் அவர் டீம் இஸ் பில்டிங் பண்றீங்க. என்னன்னா உள்ள போனதுமே உள்ள வந்து இன்கமிங் கால் காமிக்கும். சைட்டுக்குள்ள போனதுமே அதுக்குள்ள ரிங் அடிக்கும். இப்போ இட்ஸ் லேப்டாப் ஒரு மொபைல் இன்கமிங் கால்ட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எதுக்கு அது வந்து இங்க எக்ஸ்ப்ளோரேட்டிவ் கால் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்கமிங் கால்னு வரும், அதாவது ஒரு போன்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். அது ஒன்ஸ் பில்ட் ஐ வில் ஷோ இட் யூ. தே வில் கிளிக். அது கிளிக் பண்ண நம்மளோட பாட் வந்து பேசும். தமிழ்ல பேசும், மலையாளத்துல பேசும், ஹிந்தியில பேசும், தெலுங்குல பேசும், 50 லாங்குவேஜ்ல பேசும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு பேரு பிரியாவோ நிஷாவோ எதுன்னு சொல்லி உங்களோட கரியர் கவுன்சிலர் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் பேசும். தமிழ். அது ஒரு தமிழ்ல பேச ஆரம்பிக்கும். நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு சரி உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா, பேர் தெரிஞ்ச உடனே நம்பர் கேட்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸா சூப்பர் கோர்ஸ் இதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா எல்லா டீட்டெயில் தரேன், உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு மேக்கா நம்பர் வாங்கிக்கலாம். நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா பேசணும்னா என்னோட ஏஜென்ட் கிட்ட நான் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லும்போது ஓகேன்னு சொன்ன உடனே கவுன்சிலர் கால் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் என்னன்னா உள்ள வந்த உடனே என்கேஜ் பண்றது. பிகாஸ் இஃப் யூ கெட்டிங் 1000 விசிட்டர்ஸ் அதுல எல்லாருமே வந்து நம்ம கன்வெர்ட் ஆவாங்க கிடையாது. ஏன்னா நம்ம சைட்டுக்குள்ள அவங்கள ஸ்டே பண்ண வைக்கணும். உள்ள வந்துட்டு வெளியே போனாலே வந்து எய்தர் இட் ஷுட் கன்வெர்ட் அஸ் அ டிராஃபிக் ஆர் அட்லீஸ்ட் தே ஷுட் ஸ்டே தேர் அண்ட் கிவ் அஸ் அன் அத்தாரிட்டி. கூகுளுக்கு வந்து சிக்னல் கொடுக்கணும், ஓகே இவன் வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்திருக்கு, வர்றவங்க எல்லாம் 5 நிமிஷம் இருக்காங்க, ஸோ திஸ் சைட் ஹஸ் சம்திங் அப்படின்ற மாதிரி. ஸோ அது பில்ட் ஆயிட்டு இருக்கு. இஃப் பாசிபிள் ஐ வில் ஷோ இட் யூ டுமாரோ. ஸ்கிரீன் ஷேர் ஆகுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சர்ச் கன்சோல் டேஷ்போர்ட். பார்த்த ஞாபகம் இருக்கா? இருக்குல்ல. ஸோ எங்க போய் நீங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணுவீங்க? செட்டிங்ஸ்லயா? செட்டிங்ஸ்லயே ஓபன் URL இன்ஸ்பெக்ஷன் இங்க போய் நீங்க பண்ணுவீங்க. See again one thing is that நம்ம அது ஒரு பேஜ்ன்றதுனால தான் we went to URL inspection and we inspected it. சரியா? If you are going to give a complete website, அதுக்கு ஒரு சைட் மேப் இருக்குல்ல, அந்த சைட் மேப்ல தான் நீங்க வந்து you need to submit it here. Okay, if it is an entire website you need to ஒன்னும் இல்லை, எக்ஸ்ப்ளோரேட்டிவ் கார்பன் இருக்கும் sitemap.xml அப்படியோட டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நீங்க ஒரு பிளாக் ஆட் பண்றீங்க, ஒரு பேஜ் தான் ஆட் பண்றீங்கன்னா URL இன்ஸ்பெக்ஷன்ல கொண்டு போய் அந்த பேஜோட URL மட்டும் போடும். ஓகே, இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க வெப்சைட்ல, ஒரு 4-5 பேஜ்ல சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா then again you have to submit your sitemap. சரியா? So URL inspection for individual pages and sitemap அப்படின்னா entire website. If you have plenty of pages to be crawled அப்படின்னா வந்து you need to give that. சரி, first வந்து we'll go to overview. So overview so here we have the overview வந்து இட்ஸ் an உங்களோட சைட்டோட என்டையர் இதை வந்து இன்சைட்டை வந்து காமிக்கும். சரியா? ஸோ ஓவர்வியூல பெர்ஃபார்மன்ஸ் வரும், இண்டெக்ஸிங் வரும், எக்ஸ்பீரியன்ஸ், ஷாப்பிங், என்ஹான்ஸ்மெண்ட் அவ்வளோதான் வரும். ஓகே, ஸோ இதை நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸிங்,
இது எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். இது வந்து உங்களோட டேஷ்போர்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி மட்டும் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சைட்ஸ் நீங்க போனீங்கன்னா இன்சைட்ஸ்ல போனீங்கன்னா it will show how your website is performing recently. Okay, so இப்போ நம்மளோட டாப் கான்டென்ட் பேஜஸ் என்னது? பெஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்மளோட ஹோம் பேஜ், அது 20% மேல போயிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் பிளேஸ்மெண்ட் கேரண்டீடா 124% மேல போயிருக்கு. That is actually wrong. No, we don't guarantee placement. So core Python, it has gone down. Artificial intelligence, it has gone down. So now we know that these two pages has gone down. So எதனால அப்படின்றது we need to introspect and கொஞ்சம் optimize பண்ணணும். Okay, கீழ வந்து queries leading to your site. query என்னது? Keywords. மேஜர் என்ன கீவேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடி ஆர் ஏஐ கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், எக்ஸ்ப்ளோர் ஐடி கோயம்புத்தூர், இதுதான் மேஜரா நமக்கு கீவேர்ட்ஸா டைப் பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸ் நம்ம மேஜரா ரேங்க் ஆகிறோம் அப்படின்றது காமிக்குது. ட்ரெண்டிங் அப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், எக்ஸ்ப்ளோர் ஐடி ஆர் இதெல்லாம் ட்ரெண்டிங் அப்ல இருக்கப்போ மேல போயிட்டு இருக்குது. ட்ரெண்டிங் டவுன், ஸோ தீஸ் ஆர் த கீவேர்ட்ஸ் which was on top and now it is going downwards. ஓகே, இது வந்து ட்ரெண்டிங் அப் அண்ட் டவுன். இப்போ ரீசெண்டா உங்களோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு டாப் கண்ட்ரிஸ் எங்க இருந்தாலும் உங்களுக்கு டிராபிக் வந்திருக்கு. ஸோ 95% நமக்கு இந்தியாவில தான் வந்திருக்குது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 5% இட் இஸ் ஃப்ரம் US, UK, Kenya and UAE. பிராண்டட் டிராபிக் 49, நான் பிராண்டட் 51. ஸோ இது வந்து இஸ் இட் குட் ஆர் பேட்? இல்ல, நான் கேட்கறதுன்னா பிராண்டட் ஜாஸ்தியா இருக்கணுமா, நான் பிராண்டட் ஜாஸ்தியா இருக்கணும்? பிராண்டட்னா நம்ம கம்பெனி ஏற்கனவே தெரிஞ்சவங்க நம்ம பிராண்ட் போட்டு கேட்கறாங்க. ஓகே, பிராண்டட்னா நார்மலா கீவேர்ட்ஸ் தேடும்போதே லைக் நம்ம கம்பெனி வந்து. சரி, இப்போ நான் கேட்கறேன், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஐ ஹவ் மேனுஃபேக்சர்ட் திஸ் பென், சரியா? சரி, இந்த பென் வந்து ஃபிளேர் அப்படின்ற பிராண்ட். நான் பென்ஸ் ஃபார் ஆஃபீஸ் அப்படின்னு தேடும்போது இந்த ஃபிளயர்னு மேல வர்றது நல்லதா, இல்ல நிறைய பேர் ஃபிளேர்னு தேடுறது நல்லதா? Always, if your branded is more, that means your brand has reached the mass. Branded ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்த 8 பேர் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போறீங்க and you are getting placed and you're very happy, satisfied with the course, you will refer. அதாவது நீங்க ஜாபுக்கு ஏறி அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் if someone wants to learn, you will refer. அவங்க இங்க வந்து படிச்சு நல்லா இருந்தா they will refer. The word of mouth தான் branding. It is not advertisements also, but advertisement traffic இங்க வராது. Advertisementல ரன் பண்ற traffic will not be calculated here. It will be only organic traffic. So உங்க brand பாப்புலர் ஆகும்போது தான், இப்போ மொபைல் போன்ஸ் அப்படின்னு தேடும் போது ஆப்பிள் வரணுமா, இல்ல ஆப்பிள்னு தேடி அவங்க உள்ள போகணும் அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணணும். 10ல 1 இருக்கணுமா, இல்ல நீங்க ஒரே ஆளா இருக்கணும்ன்றது நீங்க தான் முடிவு. So ரெண்டுமே நல்லதுதான், but what I'm saying is that branded should be more, at least 60-40% இருக்கும். அது உங்க பிராண்ட் நிறைய பேருக்கு தெரியணும். உங்க பிராண்ட் தெரிஞ்சனால தானே தேடுறாங்க. இப்போ நீங்க ஒரு ஆள்கிட்ட ரெஃபர் பண்றீங்க, blindly they won't come and join. They would search, find அந்த மாதிரி என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாம் பார்த்துட்டு தானே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகணுன்ற, நான் பிராண்டட்லயும் கண்டிப்பா வரணும், பட் பிராண்டட் should be always just higher. அது இங்க நீங்க பார்க்கணும். நாங்க பிராண்டட் இப்போ வந்து ஆன் பார்ல இருக்கு, 50-50ல இருக்கு, பட் வாட் ஐ வுட் சே இஸ் இது ஒரு 10% ஜாஸ்தியா இருக்கணும். அடிஷனல் டிராஃபிக் அப்படின்னா நமக்கு இமேஜ் மூலமா வந்து ஒரு 3 சர்ச் வால்யூம், 3 டிராஃபிக் உள்ள வந்திருக்கு. இமேஜ்னா எல்லாமே காமி, எவ்ரிதிங் இட் வில் ஷோ. கூகுள் பிளாட்ஃபார்ம்ல எது மூலமா வந்துச்சு எல்லாமே இட் வில் ஷோ. ஓகே, சோ திஸ் இஸ் ஒரு பிளைண்ட் இன்சைட்ஸ், அல்லது ஒரு ஜிஸ்ட் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க.
எது டாப்ல இருக்கு, எது பாட்டம்ல இருக்கு, எந்த கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் ஆகுறீங்க, எது மூலமா வந்துச்சு, எந்த கண்ட்ரி அப்படின்றது. இது இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அண்ட் URL இன்ஸ்பெக்ஷன் யூ நோ தட் அப்ப வந்து we need to give our URL and வந்து இப்போ URL on Google இருக்கு இல்லாட்டினா we need to give test request indexing test live URL. That's all. Now we'll come to the main part, that is performance. So performance we'll go to search result. So இங்க தான் உங்களோட கேமே இருக்கு. இங்க தான் நீங்க பண்ண SEO ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து will be getting reflected here. சரியா? இது வந்து ஒரு 3 month ஓட data. You can take 3 months, 28 days, 7 days and 24 hours. Okay? எப்பவுமே வந்து மினிமம் ஒரு 28 days வச்சுக்கு. ஒரு 1 month ஓட டேட்டா தான் நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க நேத்து டேட்டா வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. நேத்து நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு கீழே போயிருக்கும். இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து டூரிசம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும், கரெக்டா? ஸோ அந்த ஒரு 1 வீக் கண்டிப்பா டூரிசம் அடி வாங்கியிருக்கும். அப்போ நீங்க அந்த டைம்ல டிப்பா இருக்குன்னு நினைச்சதுனால யூ கேனாட் சே தட் டூரிசம் ஹஸ் கம்ப்ளீட்லி கான் டவுன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆன் டாப் பீக் இட் இஸ் தேர். ஸோ 28 days டேட்டா எப்பவுமே ஒரு 28 days டேட்டா எடுத்தா நீங்க அனலைஸ் பண்ணி இது இப்போ உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் வரும்போதுமே 28 டேட்டாஸ் எடுத்து வச்சாதான் ஓகே அந்த இசிஜி மாதிரி உங்களுக்கு தெரியும் வேர் இட் வென்ட் அப், வேர் இட் வென்ட் டவுன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ now I'm taking 3 months data, then I'll show you 28 days data. So 3 monthsல we have got 1.31, அதாவது 1,31,000. நீங்க ஹோவர் பண்ணீங்கன்னா 1,30,784 தெரியுதா? ஸோ அவ்வளோ இம்ப்ரெஷன். வாட் யூ மீன் பை இம்ப்ரெஷன்? நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்னேகா சொல்லுங்க. ஓகே, என்னோடது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து இட்ஸ் an impression. 5th பேஜ்ல வந்தா, 10th பேஜ்ல வந்தா இஸ் இட் will be an impression? It is an impression. See, Google, what does it say is that அவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் தேடும் போது நான் காமிச்சிருக்கேன், நீ 78வது இடத்துல இருக்க. அது உன் பிரச்சனை, என் பிரச்சனை. I have shown you customer is not interested to go to the 8th page. You better come to the first place. 9 ரேங்க்குள்ள இருந்தாதான் ஃபர்ஸ்ட் பேஜ். உங்களுக்கு டாப் 100க்குள்ள இருந்தாவே there is an impression. Yes. அதுக்கு மேல இப்ப 100+ ரேங்கிங்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 10 பேஜ் தான் நமக்கு விசிபிளா இருக்கு. It may also get counted. இப்போ 140 இருக்கும்போது அது கவுண்ட் ஆயிருக்கு. See, அது நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு 15க்கு மேல போனாவே வந்து there is absolutely no use. ஃபர்ஸ்ட் பேஜ் எத்தனை தடவை நீங்க ஒரு 100 தடவை சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு 0.5 times you would have gone to the second page. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நல்லா இருக்குது அப்படின்னா வந்து ஓகே இதை விட ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி செகண்ட் பேஜுக்கு வெரி வெரி ரேர்லி யூ வுட் ஹேவ் கான். நான் என்ன சொல்றேன்னா, ஏ ஓவர்வியூல தாண்டியே இப்ப வர்றது கஷ்டமா இருக்குது. தென் on which world will they go to the second page? So top 7, 9 கூட இல்ல, டாப் 7ல நம்ம வந்தே ஆகும். ஓகே, அண்ட் எஸ்இஓ மட்டும் கிடையாது, நான் சொன்ன ஏஇஓ ஜிஓ எல்லாத்துலயுமே நம்ம இருக்கணும். கோயிங் ஃபார்வர்ட் லைக் எவ்ரிதிங் வந்து வாய்ஸ் கமாண்ட்ல எல்லாம் வந்துடும். வாய்ஸ் கமாண்ட்ல வரும்போது நம்ம அதுல இருக்கணும். அது எல்லாமே எங்க இருக்கு? உங்களோட கான்டென்ட் தான் கான்டென்ட் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இம்ப்ரெஷன்ஸ் புரிஞ்சுதா? ஸோ whenever someone is searching, எந்த பேஜ்ல இருந்தாலுமே யூசர் பார்க்கலன்றது இங்க விஷயம் கிடையாது. ஐ ஹவ் ஷோன் யூ அப்படின்றது அதான் இந்த 1.31K or 131K இம்ப்ரெஷன்ஸ். அதுல நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 1600 பேர் உள்ள வந்திருக்காங்க. வாட் வுட் பி த ப்ராப்ளம்? CTR என்ன? Do you know what is CTR? Click through rate. What is that? இத அந்த கால்குலேஷன் நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? Total number of impressions divided by total number of clicks. அதாவது 10 இம்ப்ரெஷன் வந்திருக்கு, ஒரு கிளிக் தான் வந்திருக்குன்னா எவ்வளவு CTR? 0.1. 10 இம்ப்ரெஷன் காமிச்சிருக்கு, அதுல ஒரே ஒரு கிளிக் வந்திருக்கு. 10% CTR. சரியா?
ஸோ அவங்களே சிடிஆர் கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் அது பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஹெல்த்தி சிடிஆர் அப்படின்றது மினிமம் இட் ஷுட் பி 3.5%. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப எல்லாம் வந்து 10%, 20% எதிர்பார்க்க மாட்டீங்க. என்னதான் பண்ணாலுமே ஒரு மீறி போனா 10% தான் வரும். 3 to 3.5%. அதான் வந்து குட், அதாவது ஓகே அப்படின்றது. 3.5 ஒரு 5 எல்லாம் வந்துச்சுன்னா இட் இஸ் குட். 5க்கு மேல எது போனாலுமே இட் இஸ் எக்ஸலன்ட். அவ்வளவுதான். ஒரு இண்டஸ்ட்ரி சிடிஆர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் வரும். பார்ப்போம். That is a good CTR. Average is 3.17%. 3.5% is good. அதாவது ஒரு ஆவரேஜ் அப்படின்றது. அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலுமே நல்ல விஷயம் தான். அது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு இட் வில் சேஞ்ச். ஸோ நம்ம எஜுகேஷன் எடுத்தா 3.78, ஆல்மோஸ்ட் 3.5% அந்த ரேஞ்ச் வந்தா இஸ் குட். டெக்னாலஜி எங்க? டெக்னாலஜி 2. அங்க இம்ப்ரெஷன் நிறைய வரும், ஆனா காம்படிஷன் ஜாஸ்தி. டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் 4.68. அதாவது ஓகே, இவன் வந்து 5 தானே சொல்லியிருக்கான், நம்ம வந்து 5க்குள்ளே வைக்கலாம் இல்லை. எய்ம் ஃபார் மோர். நீங்க ஒரு 10க்கு எய்ம் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு 5-6 எல்லாம் வந்து எக்ஸலண்ட். ஓகே, ஸோ 5னா 10 பேர்ல 10 இம்ப்ரெஷன்ல 5 கிளிக் கிடைக்கும், இல்ல 3, மினிமம் 3 கிளிக் கிடைக்கும். சர்ச் கன்சோல் வில் பி ஒன்லி ஃபார் us. இதுல நீங்க காம்படிட்டர்லாம் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இங்கே வந்து சிடிஆர் இஸ் நாட் குட். ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்கான ஒரு பார்க்கலாம். இல்ல 7 days இம்ப்ரூவ் ஆயிருக்கா? 1.5. லாஸ்ட் இதுல 2.3. ஸோ இட் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்ட். இதுல இப்ப வந்து பெருசா we are not working on it. ஏன்னா the new website is getting ready, so we are not working on it. Working, அதாவது கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் ஆன் இட் கிடையாது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். we are not going to add anything new. ஏன்னா அங்க ஆட் பண்ணி யூஸ் கிடையாது. கிளியர்? இது ஆவரேஜ் பொசிஷன் 9.6ல இருக்கு. அதாவது ஆவரேஜ் பொசிஷன் அப்படின்னா உங்களோட ஒரு பேஜ் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கும், ஒரு பேஜ் 10th ரேங்க்ல இருக்கும், ஒரு பேஜ் 20th ரேங்க்ல இருக்கும். அதெல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஆவரேஜ் 9.6 காமிக்கும். எல்லா பேஜும் கன்சிடர். ஸோ இங்க 9.6 இருக்கு. அதாவது இது இண்டெக்ஸ் பண்ண பேஜஸ் எல்லாம். இப்போ 28 daysல பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? 9.4, 10.9, and now we are 7.4. So in the last 1 or 2 daysல we have improved a lot. So average 7.4 is actually a good position. Average. Average first வந்து ரொம்ப நல்லது. ஆமா, it will take time. அதனால தான் சொன்னேன் எப்பவுமே 28 days பாருங்க அப்படி. ரொம்ப கிரிட்டிக் இத வந்து மட்டும் 7 days பாருங்க. 24 hours data may not be that accurate. ஓகே, இது கிளியரா? இல்ல அதான் ஆவரேஜ் பொசிஷன் நான் என்ன சொல்ல, டாப் 5 குள்ள வாங்க தான் சொல்லுவேன். சோ டாப் 5 குள்ள இருந்தாவே இட் இஸ் குட். இப்ப 7.4னா தட் இஸ் ஓகே. ஏன்னா வந்து ஒரு சில பேஜ் இங்க கீழே ரொம்ப டிராப் கிடையாது, அதாவது எல்லாம் செகண்ட் பேஜ்க்குள்ளே இருக்குது. அதனால வந்து இப்ப நீங்க ஒரு 30 பேஜஸ் வச்சிருக்கீங்கன்னா 30 பேஜஸோட ஆவரேஜ் தான் அது காமிக்கும். இண்டெக்ஸ் ஆன 30 பேஜஸோட ஆவரேஜ். ஸோ 5 அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேஜுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்திருக்கும், அப்பதான் அது 5னு காமிக்கும். இப்போ ஒரு 10 பேஜ் வந்து 40th ரேங்க்ல இருந்தாலுமே அது அடி வாங்கும் இல்லையா? நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணாவே தெரிஞ்சிடும். லைக் ஆவரேஜ் சிடிஆர் நீங்க இம்ப்ரூவ் பண்ணாவே இம்ப்ரெஷன் யூ வில் கெட். எனி விச் வேஸ் யூ வில் கெட் இம்ப்ரெஷன். 100%. அதாவது நீங்க அந்த டாப் இதுல உங்க பேஜே வரலன்னா இம்ப்ரெஷன்ஸ்ல வராது. அது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இமேஜ் சப்மிஷன் இமேஜோடதுக்கு போகும்போது ஐ ஷோ யூ ஹவ் தி இம்ப்ரெஷன்ஸ் ஆர் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க வந்து டாப் 100ல இல்லைன்னா யூ ஆர் நாட் ஈவன் எக்ஸிஸ்டன்ட். சரியா? ஸோ இம்ப்ரெஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த imagine 1,30,000 இம்ப்ரெஷன்ஸ் ஐ ஹவ் காட். நான் ஒரு டாப் 5ல இருந்திருந்தேன்னா, இந்த 9th இருக்கேன்,
டாப் 5ல இருந்திருந்தேன்னா எனக்கு இன்னொரு ஒரு 1% ஜாஸ்தியா இருக்குல்ல. ஒரு 1600 ஒரு 3000 3500 வந்திருக்குல்ல. எனக்கு இப்ப ஆவரேஜா மந்த்லி ஒரு 30 ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க வேண்டிய இடத்துல ஒரு 50 வந்திருக்குல்ல. as simple as that. So இங்க வந்து focus on impressions. அதான் சொன்னல, CTR ஃபோக்கஸ் பண்ணும். இம்ப்ரெஷன்ஸ் டெஃபினெட்லி வில் கெட். அது நீங்க பார்த்து தான் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தானே ரிசர்ச் பண்ணி தான் எடுக்கிறீங்க. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் யூ வில் கெட். அதுல இருந்து எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகிறாங்கன்றது நீங்க பாருங்க. அந்த சிடிஆர் மட்டும் பாருங்க. சிடிஆர் 3.5க்கு கொண்டு வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா யூ ஆர் த ஃபென்டாஸ்டிக் டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஓகே ஓகே. இப்போ வந்து இங்க மோர் இது 3 months 1 month 1 week and 1 day அந்த இது இருக்கா. இஃப் யூ வாண்ட் ஈவன் மோர் இது கொடுங்க. இங்க 6 months டேட்டா இருக்கும், 12 month டேட்டா இருக்கும், 16 month டேட்டா இருக்கும், கஸ்டம் டேட்டா. எனக்கு 10 days டேட்டா வேணும்னா தென் யூ கேன் டு இட் ஃப்ரம் ஹியர். இங்க 7 days தான் மேல இருக்கு இல்லையா. டிஃபால்ட்டா 7 days இருக்கு. உங்களுக்கு 10 days வேணும், 12 days வேணும், இல்ல இந்த பர்டிகுலர் டே எனக்கு வேணும்னா தென் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் இந்த கஸ்டம் டேட்டா. ஓகே. என்னைக்கு பில்ட் பண்ணீங்கன்றது நீங்க கஸ்டம்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னைக்கு பில்ட் பண்ணீங்கன்னு இல்ல, என்னைக்கு இண்டெக்ஸா இது வந்து டேட்டா அது நீங்க பாத்துக்கலாம். இங்க கம்பேர். இப்ப நான் சொன்னேன் நீங்க ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்றீங்க and your boss is asking ஜாயின் பண்ணி 3 மாசம் ஆச்சு, show me the report. அப்படி வந்து what you can do is that இங்க compare last 3 months to previous period அப்படின்னா இந்த 3 months இருக்கு இல்லையா, இது என்ன மாசம்? ஏப்ரல் மார்ச் ஃபெப், இதுதான் லாஸ்ட் 3 months. ப்ரீவியஸ் பீரியட்னா ஜான் டிசம்பர் அண்ட் நவம்பர். புரியுதா? then லாஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ். அப்ப இது என்னது? கம்பேர் லாஸ்ட் 3 months இயர் ஓவர் இயர்னா போன வருஷம் இந்த 3 மாசத்துல என்ன டேட்டா இருந்தது அப்படின்றது இங்க கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்க அப்ளை அப்படி கொடுத்தீங்கன்னா இங்க மேல வந்து you will be getting the report. இங்க எவ்வளவு வச்சு ஆவரேஜ் பொசிஷன் 26. ஆனா சிடிஆர் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தது வந்து நிறைய பேர் டிராபிக் கொடுத்துருக்கோம். that time this A overview wasn't that much. இப்போ லாஸ்ட் ஏப்ரல்ல we had almost some 70 to 80 walk-ins. அதாவது சென்டருக்கு வந்து இதுல எத்தனை பேர் சென்டருக்கே வராம ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? 1 2 3 3 பேர். now this is the trend. they are not even coming to the center. if you take our report, walk-in 18, registration 35 இருக்காங்க. எப்படிடா இது அப்படி சொல்லிட்டு நான் நினைப்பேன் இவங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நான் போய் கேட்கிறேன். வாக்கினே இல்லை, எப்படி வந்து 35 வருது? ஸோ யூஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் வாக்கின். கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வீட்டுல இருந்து கேட்டுக்கிறாங்க அண்ட் டெமோ கிளாஸ் வேணும்ன்றாங்க. ஓகேனா தென் தே ஆர் willing to join அப்படின்னு சொல்றேன். ஸோ now the trend is getting changed. footfalls வேணும்னு இல்லை, they can ஒரு 3 பேர்ட்ட பேசும்போது they can identify okay who is the best and every data are available. I know that. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் 2 பேர் கால்ல பேசணும். அமேசான் ஆட்ஸ். So now அதான் அந்த for 26th ரேங்க் இருக்கும்போதும் we had CTR. now அந்த A ஓவர்வியூக்கு தாண்டி நான் சொன்ன அந்த ஃபில்டர்டா கீழே வருது. even though the impressions are high compared to last year. மேல தேடுறாங்க. அப்ப 20,000 பேர் எங்க ஃபில்டர் ஆகுறாங்க, மேலே ஃபில்டர் ஆகி போயிடுறாங்க. they may not click, they will see and then again they'll come to the website. இது செப்பரேட்டா explorative.com சர்ச் பண்ணி வந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதனால சொல்றேன் wherever you get a chance to place your company's detail, do place. ஏன்னா எது மேல வரும்ன்றது நமக்கு தெரியாது. நேத்து இதுக்கு தேடும் போது see slide share இருந்துச்சா? அதான் தேடிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்ததா?
சிக்ஸ் பொசிஷன்ல வந்து ஸ்லைட் ஷேர். இத்தனைக்கும் நான் அதுல பெருசா ஒண்ணும் பண்ணல. கிளாஸுக்கு நான் ஒரு பிபிடி சப்மிட் பண்ணிட்டேன். அது இதே மாதிரி கிளாஸ் எடுக்கும் போது சப்மிட் பிபிடி. ஸோ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். இட் இஸ் கமிங் அப். நவ் யூ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்இஓ. மேல வந்து இதெல்லாம் பார்க்கும்போது they will commence you. இப்போ நான் பிபிடி சப்மிஷன்ஸ்க்கு பிபிடி இல்ல பிடிஎஃப்ல நான் தேடுறேன்னா they will not just randomly click a link. கீழே வந்து ஓகே ஸ்லைட் ஷேர். That's a good site. I don't know that. இதுதானே அது நிறைய நான் கடைசி கிளாஸ்ல சொன்னேன்ல, நீங்க மேல உங்க பேர் போட்டு நீங்க உங்க பிராண்ட் நேம் போட்டீங்கன்னா நிறைய இடத்துல சைட் பண்ணிருப்பாங்க. அது அதுக்குன்னு சைட்ஸ் இருக்குல்ல. இப்போ கம்பெனி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்காம அவங்க நிறைய பேர் நம்மள மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப நாளைக்கு நீங்க ஸ்விக்கிக்கு ஆப்போசிட் இல்ல நீங்க வந்து ஒரு மான்ஸ்டர் இல்ல நாக்ரிக்கு ஆப்போசிட்டா நீங்க வந்து ஒரு இது ஆரம்பிக்கிறீங்க. இனிஷியல் என்ன பண்ணுவீங்க? யூ வில் கலெக்ட் ஆல் டீடைல்ஸ் அண்ட் யூ வில் போஸ்ட் இட். அதே மாதிரி இவங்க பண்ணுவாங்க. So this is how SEO will bring your brand on top. Clear are they? So how to compare? So whenever someone is asking a report, this is how you have to take it. Analytics la இன்னும் உங்களுக்கு டீடைல்டா வரும். பட் இது வந்து எப்படின்னா கூகுள் SCRP ல இருந்து உங்களுக்கு ஆர்கானிக்கா வந்த ரிசல்ட் மட்டும் தான் இங்க இருக்கும். If you want it from Bing, if you want it from Yandex, or if you want it from Facebook, Twitter, அதெல்லாம் வேணும்னா analytics வந்து நீங்க analytics will give your entire data. Okay, இது வந்து especially for Google. So இந்த portion புரிஞ்சா? Yes. So now this is நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது web. Webனா normal SCRP ல. Next image. Now see, impressions எவ்வளவு இருக்கு? 20,000 impression. Clicks எவ்வளவு இருக்கு? வெறும் 11 கிளிக். ஏன்னா 40வது பொசிஷன்ல ஆவரேஜ் இருக்கும். We have not even focused on images. Image submission எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அது alt tag போடுவீங்கல்ல, alt tag எல்லாம் நீங்க உங்க வெப்சைட்ல போடும்போது WebP ஃபார்மேட்ல தான் உங்க இமேஜ் இருக்கணும். அதுக்கு alt tag நீங்க போடணும். அதெல்லாம் கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா தான் இந்த இமேஜ் சப்மிஷன்ல வரும். அண்ட் இமேஜ் சப்மிஷன் Pinterest நிறைய இமேஜஸ் வந்து நீங்க யூ நீட் டு பிராண்ட் இட். அது ஆக்டிவா நீங்க வந்து எனக்கு ஆர்டிகல் சப்மிஷன்ல எனக்கு போடும்போது நல்லா இது வருது அப்படின்ற வாட் வி ஆர் டூயிங் இஸ் தட் வி ஆர் கெட்டிங் செட்டில்ட் வித் வாட் எவர் வி ஆர் கம்ஃபர்டபிள் வித் அண்ட் வி ஆர் ஹேவிங் ஆல் த லீக்கி பக்கெட்ஸ். நீங்க எடுத்து தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க, பின்னாடி வெளியே அது போயிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வி ஆர் நாட் யூட்டிலைசிங். இப்போ வீடியோஸ் எல்லாம் வந்து see you have a capability of taking videos. Whoever has ஒரு யூடியூப் நான் ஜஸ்ட் வந்து அந்த இன்ஸ்டால ஒரு 2 weeks பேக் ஒரு வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணதை எடுத்து ஜஸ்ட் நான் வந்து யூடியூப்ல ஒன்னும் பண்ணல, ஜஸ்ட் சும்மா எடுத்து போஸ்ட் பண்ணேன். ஐ ஹேட் சம் 800 views. என்னோட அந்த இந்த இன்ஸ்டாகிராம்ல லாஸ்ட் ஒரு 1 weekல போஸ்ட் பண்ணது ஐ காட் அ ரெஜிஸ்ட்ரேஷன். So leave the value about the registration.
இருக்கிற பேட்ச் எங்கெல்லாம் வந்து they have found it difficult, நிறைய வந்து லோட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால ஐ எம் ஸ்பிளிட் இட். இப்போ இமேஜ் சப்மிஷன்ல பாருங்க 20,000 பேர் வந்து வந்துட்டு போயிருக்காங்க. இஃப் ஐ ஹேட் அட்லீஸ்ட் CTR 1.5 இருந்ததுன்னா ஒரு 1000-1500 பேர் வந்து வந்திருப்பாங்கல்ல, 1000 பேர் வந்திருப்பாங்க. 1000 பேர் வந்து அதுல 10 பேர் கன்வெர்ட் ஆயிருந்தா ஆல்மோஸ்ட் 3 lakh rupees வந்து பாத்தீங்கன்னா வீடியோல சுத்தமா இருக்காது. வீடியோ எங்க இதுக்கு முன்னாடி வந்து we had an agency who came took video and posted. ஆனா என்ன பண்ணாங்கன்னா எடுத்து போஸ்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். டைட்டில் வந்து எப்படி இருக்கணும்னா people அங்கேயும் கீவேர்ட் ரிசர்ச் இருக்கு, அது தேடி வந்து போடணும். No one will come and search for me. People will come and search for what I am saying, what topic. அந்த டாபிக்க போடாம ஏன் பேரை வச்சு போட்டா? யூடியூப் இதுல வீடியோ சர்ச்சஸ்னே இருக்குமே. இங்க கூகுள்ல வீடியோஸ் இருக்கும் இல்லையா? இப்ப அதுல இருந்து யூ கேன் கிளிக் அண்ட் தே கேன் கம் டு யுவர் வெப்சைட். அது நிறைய இருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டால வந்து போட்டு சாவடிக்கிறாங்கல்ல, நானே இப்போ ரீசனோட போட்டு சாவடிச்சல கமெண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நிறைய பேர் சர்வே ஆயிட்டு இருக்கு. இல்ல இன்னொன்னு, நீங்க அது வந்து மெட்டாவோட பார்ட்னரான ஒரு தரப்பாங்க. அது வந்து ஒரு 2-3 இருக்குது. நான் அந்த ஃபுல்லா அந்த மெட்டாவோட தான் பார்த்துட்டு தான் இதுலதான் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தேர் கிவிங் 1000 ஃப்ரீ 1000 கமெண்ட்டுக்கு. மத்ததெல்லாம் 25 தான் கொடுக்குறேன். மினி சாட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் அகைன் பெய்ட் வெர்ஷன் எடுத்தீங்கன்னா இட்ஸ் குட். எனக்கு மட்டும் 3 வாரத்துல 1000 ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டேன். அதுதான் பிரச்சனை. ஆனா எடுத்துட்டேன். பாத்தியா? இல்ல அது இல்ல, காலையில ஒண்ணு போட்டிருந்தேன். பாக்கலையா? காமிக்கிறேன். இல்ல நான் ஸ்டேட்டஸ் போடுறேன். 20 பேர் தான் பார்த்தாங்க. இல்ல 20 பேர் பார்த்தாங்க. சரி இது வேணும்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டேன். போட்டுக்கலாம். அது இரும கிளாஸ் முடியும். சரி இப்போ now comes now tell me, இங்க வீடியோல வந்து 0 impressions. Does that mean that people are not searching or I am not existing? I am not existing. என்ன காமிக்கல கூகுள், அவ்வளவுதான். ஆனா நான் வீடியோவே போடலையே. So now tell me. அதாவது நான் போட்டிருக்கிறது நார்த் ஈஸ்ட்னு ஒரு வீடியோ, பீப்புள் சர்ச் பண்றது சவுத் ஈஸ்ட்னு ஒரு வீடியோ. இங்க யாருமே தேடவே இல்லை, காமிக்கவே இல்லை. then how come impressions will happen? கீவேர்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு தேடி இருப்பாங்க. அது சம்பந்தமா நான் ஏதோ வீடியோ போட்டதுல காமிக்க இல்ல. அதான் சொல்லிட்டு இருக்கல போட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரி we have taken many videos some 1 year or 1.5 years back. ஆனா எதுவுமே கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்ணி போடலன்னு சொல்றேன். அப்ப எப்படிங்க வரும்? அதனால எல்லாமே நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க பண்ணாதனாலதான் நம்மளே களத்துல இறங்க வேண்டிய கட்டாயத்துல வரும். அதனாலதான் எவனுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நானே எடுக்க ஆரம்பிச்சேன். யூடியூப்ல இருக்கலாம். இது அந்த கூகுள் பிளாட்ஃபார்ம்ல வீடியோ கிளிக் பண்ணி உங்க சைட்டுக்கு வந்து தட்ஸ் அக்கவுண்ட். Any videos, whichever video is shown in Google. Digital marketing course நம்ம சைட்டோட தான் கூகுள் அது கிளிக் பண்ணி வர்றாங்கல்ல. கூகுளோட பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். நம்ம யூடியூப்ல நம்ம இந்த கூகுள் சர்ச் கன்சோல் பார்க்கறது நம்ம சைட்டோட அந்த வீடியோ நம்ம சைட்டுக்குள்ள இருந்தா தான் இங்க வரும். யூடியூப்ல இருந்து யூடியூப் வந்து கூகுளோட பிளாட்ஃபார்மா, அதுல இருந்து கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு வரும்போது யூடியூப் தெரியும்ல, எங்க இருந்து வந்திருக்கு, வீடியோ பார்த்தா வந்திருக்கான, இமேஜ் பார்த்தா வந்திருக்கான, சர்ச் பண்ணி வந்திருக்கான கூகுள் தெரியும்ல. வீடியோல டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வரும். பட் அகைன் இமேஜ் அளவுக்கு உங்களுக்கு வீடியோல வந்து மேபி கிளிக்ஸ் மே கெட் லெஸ். ஏன்னா வீடியோ பார்த்து
அதை கிளிக் பண்ணி உங்க வருவாங்களான்றது இட் மே பி கம்பேரிட்டிவ்லி லெஸ். பட் ஆனா அப்படி வர்றவங்க அதோட இன்டென்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஏன்னா வீடியோ பார்த்து தே ஆர் இம்ப்ரெஸ்ட் ஆஃப் யுவர் வீடியோ அண்ட் கேம். இப்போ நான் வந்து சுனிதா ஒரு வீடியோ எடுத்தாங்க. ஓகே, அண்ட் தட் வீடியோஸ் கெப்ட் சேஃப். அது அங்கதான் இருக்கு. இனி நான் போய் சொல்லணும் அந்த வீடியோ என்னாச்சுன்னு கேட்டதான் பண்ணுவாங்க. அதுக்கு நான் எப்படி இவங்களை பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த வீடியோ எடுக்கிறது என் பையன். இப்ப நான் எடுக்கிற வீடியோல என் பையன் தான் எடுக்கிறான். 8th முடிச்ச பையன். அவன் எடுத்து அவன் எடிட் பண்ணி அவன் எனக்கு அனுப்புவோம், நான் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். And I am saying that and people are happy. பரவாயில்லையே பண்றானே பையன், இவன் அசிங்க. People are not understanding that also. சரி, அவன் இன்டர்ன்ஷிப் கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான், அதாவது நம்ம சொல்றதே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன், அதாவது இங்க நாளைக்கு நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்க, இல்ல நீங்க ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது திஸ் வில் பி த சிச்சுவேஷன். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய போகும்போது அப்பாடா, அதாவது ஐ யூஸ் டு டெல் தம் சம்திங். நான் ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில உருப்பட மாட்டான். நான் ஏன் இதை பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன்னா உருப்படுவாட்டு. அதாவது இப்ப நான் காலைல ஜிம்முக்கு போகும்போது 6 மணிக்கு போகும்போது அங்க இருட்டாதான் இருக்கும். லைட் போட்டிருப்பாங்க. நான் தான் அதுவும் நான் தான் போடுவேன், லைட் போடுவேன். மற்றவங்க லிஃப்ட்ல ஏறி வருவாங்க, நான் ஸ்டேர்ல போடுவோம். திருப்பி 7:30 7:45 ஏறும்போதும் நல்ல வெளிச்சமா இருக்கும், லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இது சம்மன் எல்சஸ் இது ரிசோர்ஸ் சொல்ல மாட்டேன், அந்த காசு யாரோ பே பண்றதுதான். பட் தட் இஸ் அன் ரிசோர்ஸ் வேஸ்டட் அப்படி சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணுவேன். இங்க வந்து இப்ப நம்ம லைட் போட்டு நம்ம போறோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி தே டர்ன் இட் ஆஃப். இல்ல ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அப்படி போட்டு போயிடுவாங்க. இங்க வந்து நிப்பாங்க, உள்ள ஃபேனோட லைட்டோடு யாருமே இருக்க மாட்டாங்க, தெரியும், ஆனா ஆஃப் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் இதை ஜூன் ஏன் நீங்க இந்த மாசம் இல்ல அந்த நீங்க ஆபீஸ்க்குள்ள ஜாயின் பண்ணும்போது கன்சிடர் இட் அஸ் யுவர்ஸ். அதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஆபீஸ் ஆரம்பிக்கும் போது நீ யூ நீட் டு ஷோ தட். இப்ப நான் நேரத்துல வராம நான் உங்களெல்லாம் 10 மணிக்கு வர சொல்லி நான் 10:15 வந்து எப்படி நல்லா இருக்கும்? சோ அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. இப்ப நெக்ஸ்ட் வந்து நியூஸ். நம்ம ஏதாவது நியூஸ்ல நம்ம ஃபீச்சர் ஆயிருந்தோம்னா இங்க வரும். பட் அது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் வராது. பிரஸ் ரிலீஸ் எல்லாம் இதுல வரும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்ல, பிரஸ் ரிலீஸ். அதான் நியூஸ்ல பிரஸ் ரிலீஸ் வந்துட்டு நாங்க இப்படி அது பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது அது வரும். ஆனா நீங்க எத்தனை பேர் வந்து அதுல அந்த நியூஸ் இது போறீங்க, அங்க இருந்து டைரக்ட் ஆகி வரீங்கன்னு இருக்குல்ல, அந்த ஒரு நியூஸ்ல பிரஸ் ரிலீஸ்னா வந்து ஏதாவது நீங்க ஒரு லான்ச் மாதிரி ஏதாவது பண்ணா வந்து we can give it as a press release. அதெல்லாம் இன்னும் பெருசாகும் போது நம்ம போட்டுக்கலாம். இருக்கலாம்னா இல்ல, இது வேற எக்ஸ்ப்ளோர். நம்ம எதுவும் நியூஸ் கொடுக்கல. எக்ஸ்ப்ளோர்னு யூஎஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு. ஃபைன், திஸ் இஸ் கிளியர். ஸோ இது வந்து திருப்பி கோயிங் பேக் டு வெப். இப்போ கம்பேர்னா வெப் அண்ட் இமேஜ் அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். திஸ் இஸ் வேர் யுவர் என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் வில் பி டெஸ்டட். சரியா? ரொம்ப கவனமா பார்த்துருந்தது. இதுல நீங்க எதுவும் பண்ண போறதெல்லாம் கிடையாது. நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு புல் இட் அவுட் அண்ட் ஒர்க் இட். ஓகே, நவ் இங்க ஆட் டு ஃபில்டர். இன்னொன்னு நான் இங்க வந்து புதுசா ஏ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ எனக்கு வந்து ஐ நீட் டு see the data of 12th April 2026. இப்போ நீங்க என்ன கேட்டாலும் அந்த ரிப்போர்ட் வந்து கேக்குது. டைம் ரேஞ்ச் 12th April 2026 அப்ளை.
Okay. Web. Let's come. அதுல எது நீங்க ஏட்ட கேட்டாலுமே it'll give you. நீங்க you can ask the filtered option நீங்க கேட்டாலும் கேட்கலாம். பட் ஃபர்ஸ்ட் மேனுவலா கத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் every time going to A and asking like you are losing your skill. ஸோ மேனுவலா எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ நான் வெப்ல வச்சிருக்கேன் லாஸ்ட் 3 month டேட்டா அண்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் ஃபில்டர். குவரினா ஒன்றும் இல்லை, சர்ச் டேர்ம் ஆர் கீவேர்ட். ஐ எம் கோயிங் டு கிளிக் குவரி. இப்போ குவரிஸ் கண்டெய்னிங் நான் என்ன போடுறேன்னா ஜாவான்னு மட்டும் கொடுக்குறேன். சரியா? இங்க இருக்கு குவரிஸ் கண்டெய்னிங் ஜாவானா ஜாவா கோர்ஸ், ஜாவா ட்ரைனிங், ஜாவா கிளாஸ் எல்லாமே வரும். குவரிஸ் நாட் கண்டெய்னிங் ஜாவான்னு போட்டோம்னா ஜாவான்ற டேர்ம் இருக்கிற குவரிஸ் தவிர எல்லாமே காமிக்கும். எக்ஸாக்ட். இப்போ இங்க குவரிஸ் கண்டெய்னிங் ஜாவான்னு போட்டிருக்கேன் கீவேர்டு. ஸோ ஜாவான்ற வேர்டு இருக்கிற எல்லா கீவேர்டுமே காமிக்கும். queries not containing na ஜாவான்ற கீவேர்ட் இருக்கிற வேர்ட் இருக்கிற கீவேர்ட் எதுவுமே காமிக்காது. எக்ஸாக்ட் queryன்னு கொடுத்தா இங்க வந்து ஜாவா அந்த வேர்டு மட்டும் தேடிட்டு இருக்கிறவங்க மட்டும் காமிக்கும். ரிஜெக்ட்ஸ்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு ஐ வில் ஷோ இட் லேட்டர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து queries containing அப்படின்னு சொல்லிட்டு we'll give. இங்க branded queries நான் branded queries புதுசா ஆட் பண்ணுங்க. branded queriesனா எக்ஸ்ப்ளோர்னு கேட்டு வந்தவங்க, நான் brandedனா அதை தவிர. queries containing ஜாவான்னு கொடுக்குறேன் and I'm giving apply. ஸோ இங்க ஜாவாக்கு மட்டும் எவ்வளவு வந்திருக்கு? ஆல்மோஸ்ட் 4000. அதுல 32 தான் வந்திருக்கு. CTR is very very less. ஏன்னா 12th பொசிஷன்ல இருக்கு. ஓகே, now coming down. ஸோ queries என்னென்ன இங்க நான் பொசிஷனும் ஆட் பண்ணிக்கிறேன். I'm giving average position. ஸோ பொசிஷன் ஆட் பண்ணா நமக்கு ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு தேடும்போது எத்தனை பொசிஷன் இருக்கு? 12th. ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் 3rd இருக்கு. ஆனா இங்க வந்து 3rd இருந்துமே 254 இம்ப்ரெஷன், ஆனா 7 தான் வந்திருக்கு. What it should be? அதை 756 பேர் தேடி இருக்காங்களே. அதாவது நீங்க 3rd பிளேஸ்ல இருக்கீங்க, 754 பேர் தேடி இருக்காங்க. Still you haven't got. Okay, இப்போ நீங்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பாக்குறீங்க, சென்னையில தேடுறீங்க. Now we have got 1 2 3 4 5 5 இது காமிச்சிருக்கு. இது 5ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 5ஐயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஐஐடி மெட்ராஸ். ஓகே, ஐஐடி மெட்ராஸ் நமக்கு கிடைக்குமான்னு தெரியணும்ல, அதனாலதான் எல்லாமே பாருங்கன்னு சொன்னேன். நோ, ஃபேக் ரிவ்யூன்றது வந்து அது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நீங்க டேட்டா சயின்ஸ் பாக்குறீங்கன்னா which one? சென்னை. இது கிரீன்ஸ் டெக்னாலஜி. ஓகே, சுனிதா எது எடுப்பீங்க? செகண்ட் ஒன். ஓகே, ஸ்டார் அஜைல். ஸ்டார் அஜைல். Why? ஏன்னா 100% பிளேஸ்மெண்ட் அண்ட் AI. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஐஐடி மெட்ராஸ் அப்படின்றது நம்ம பாக்குறோம். பட் அகைன் நான் கேட்ட கேள்விதான், நமக்கு அது கிடைக்குமான்னு தெரியாது. மேபி அவங்க செப்பரேட்டா ஒரு சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணாங்களும் நமக்கு தெரியாது. கீழே பெசன்ட் டெக்னாலஜி செகண்ட்ல இருக்காங்க, அதோடு தான். இப்போ நான் இஃப் ஐ வாஸ் சர்ச்சிங், நான் எனக்கு வந்து கிரீன்ஸ் அண்ட் அந்த ஸ்டார் அஜைல் கூட தான் நான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா I want placement. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல மேல போனது காரணம் என்ன? பிளேஸ்மெண்ட் கேரண்டின்னு போட்டுருக்காங்க. வாட் இஸ் தட்? இது என்னது? வாட் டு வி கால் திஸ் as? டிஸ்கிரிப்ஷன். அது மெட்டா டைட்டில். அதனால தான் மெட்டா டைட்டில் should be is very very important. சரியா? டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இன் சென்னை, டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இன் சென்னைன்னு போட்டிருக்காங்களா? அதுக்கு அடுத்தது வித் 100% பிளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. சோ ஐ பெட் இந்த நாள்ல வந்து ஸ்டார் அஜைலுக்கு தான் நிறைய கிளிக் வரும். ஆனா அவங்க வந்து ஃபால்ஸா போட்டு கூடாது சார். அவங்க 100% கொடுக்கணும் சார். நான் என்ன சொன்னேன்? கிளிக் வரும்னு சொன்னேன், சேருவான்னு சொன்னேன். அவனுக்கு தேவையில்லை என்னன்னா 100% பிளேஸ்மெண்ட். as he mentioned guarantee.
100% பிளேஸ்மெண்ட். இப்ப நான் சொல்லுவேன் என் கிளாஸ்ல எல்லாம் படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 100% பிளேஸ்ட். நான் பிளேஸ் பண்ணணும்னு கேட்டா கிடையாது, அவங்களே பிளேஸ் ஆனதுதான். இப்ப என்கிட்ட வந்து உங்க அம்மா தான் நினைக்கிறேன் கேட்டாங்க, நீங்க 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி பண்ணுங்க, நான் என் பொண்ணு ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் ஐ ஆம் நோன் டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேசபிள், நாட் டு பிளேஸ் அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்ப ஆனா எனக்கு வந்து இல்ல ஃபேக் ரிவ்யூஸ் இந்த ரிவ்யூ இருக்கு, only digital marketers know that, no one else will. இது நம்ம நீங்க அந்த கிளாஸ் வர்றது, இது நம்ம கொடுக்குறது. 31,000 எல்லாம் வந்து எவனாவது ரிவ்யூ போடுவாங்க? நோ. அத சொல்றேன், நீங்க ஒரு ரீசனபிள் 2,500 3,500 போட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆனா அகைன் இது இப்போ நீ பாரு, அப்பா 31,000 பேர் இங்க படிச்சிருக்கானா அப்படிதானே. இஃப் இட் வாஸ் மை பேரண்ட், மை டாட், 31,000 பேர் 4.8 ஸ்டார். இப்ப என் ஏஜ் கேட்டகரியிலேயே இஃப் தே ஆர் நாட் இன்டு டெக்னாலஜி அப்படின்னா 100% 32,000 பேர் படிச்சிருக்காங்கன்னு நம்பிடுவாங்கல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், டிஜிட்டல் மார்க்கெட் என்ன சொல்லலாம், நான் கிளிக் கொடுத்துட்டேன், நான் லீடு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ கன்வெர்ட் நம்ம வேலை அவ்வளவுதான். ஆனா எகைன் இது வந்து கிளிக் பெய்ட் மாதிரி, டோன்ட் டு தட். அதாவது கூகுள் see at times people are growing smarter. அவங்க கூகுள் ரிவ்யூ பாப்பா, கூகுள் ரிவ்யூல 350 ரிவ்யூ, இங்க 32,000 ரிவ்யூ, எப்படி யோசிப்பாங்கல்ல? 31,000 லாஜிக்கே இல்லாம வந்துருக்கு சார். சரி, நம்ம சோ அதனாலதான் இப்போ இங்க வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் இன் கோயம்புத்தூரோட பேஜ் போய் பார்த்தா நமக்கு தெரியும், மேபி அது வந்து அவ்வளவு இம்ப்ரெசிவா இருந்திருக்காது. சும்மா பிளண்டா ஜாவா டெவலப்பர் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் போட்டிருக்கலாம், கீழே அவங்க வந்து இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கலாம். அதனாலதான் அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து ஆன் பேஜ்ல நான் சொன்னேன். ஓகே, கோர் ஜாவா சிலபஸ் எல்லாம் 6th இருக்கு. again see impression அவ்வளவு வந்திருக்கு, 3 தான் வந்திருக்கு. so ultimately அந்த பேஜஸ் எல்லாமே இட் நீட்ஸ் அண்ட் ரீவேம்ப். இப்போ ஸ்கிரீமிங் ஃப்ராக்ல போட்டுட்டு ரன் பண்ணும்போது அது ஆடிட் எல்லாம் கரெக்டா தான் காமி. அதை என்ன செக் பண்ணும், மேல கீவேர்ட் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, கீவேர்ட் இருக்கு, H1ல கீவேர்ட் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல கீவேர்ட் இருக்கு, URL கீவேர்ட் இருக்கு, சூப்பர், அப்படிதான் அது சொல்லும். அதுக்கு தேவை என்ன, அந்த பாராமீட்டர் மேட்ச் ஆச்சா. நம்ம தான் மேனுவலா பார்க்கணும். if you have 30 பேஜஸையுமே மேனுவலா go and check, இது கரெக்டா இருக்கா, இது பார்த்தா எவனாவது கிளிக் பண்ணுவானா, நீ கிளிக் பண்ணுவியா அப்படின்ட்டு டேக் அ தேர்ட், அதாவது plenty of work. இப்ப இதுக்கு முந்தின பேட்ச்ல தான் சொல்றேன், இதுக்கு அடுத்த பேட்ச்ல சொல்லியிருந்தேன், when you are writing a blog go directly experience and then write a blog அப்படி சொல்லியிருக்கல. இன்னைக்கு காலையில வந்து கூகுளோட ஒரு ஏதோ ஒன்று பார்க்கும்போது சொல்றேன், henceforth your blog should be your experience அப்படின்னு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம சொல்ற அளவுக்கு நாம யாரு, unless until we don't know who are we to talk like an expert. அது கூடாதுல்ல. எனக்கு கிரிக்கெட் என்னன்னே தெரியாது, நான் சச்சினை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி, சரியா? சோ இந்த queriesக்கு வந்து we are ranking. இப்போ என்ன, இதெல்லாம் சின்ன ஒரு புஷ். ஜாவா சிலபஸ் வந்து தேடுறாங்க, 234 பேர் தேடுறாங்க, ஒரு கிளிக் கூட வரல, ஏன்னா 11வது ரேங்க்ல இருக்கு. so now we have to optimize that section. சரி, இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து செக்ஷன் ஆப்டிமைசேஷன். கூகுள் ஷுட் நோ தட் ஓகே ஜாவா சிலபஸ் தேடுறான், உள்ள வந்து இவனுக்கானது கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்டுக்குமே நீங்க போடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வித் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒண்ணுக்கு 2.9 இருக்கு. இது வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் எங்கேயும் மென்ஷன் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் எங்கேயும் பிளேஸ்மெண்ட் மென்ஷன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் மாதிரி இருக்கும்ட்டு. இப்ப நான் இது வந்து இல்ல இதை விடுங்க, ஜாவா கோர்சஸ் இன் கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க. இதை நான் இந்த கீவேர்டுக்கு நான் வந்து ஒர்க்கே பண்ணல, ஆனா 12th ரேங்க்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. now I need to pick. எப்படி பிக் பண்ணோம்னா, ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூரா, இதை கிளிக் பண்ண, இதை கிளிக் பண்ணதும் எந்தெந்த பேஜ் ரேங்க் ஆகுதுன்னு நீங்க காமிக்கும். சரி, இந்த queries இருந்துச்சு, அந்த query தானே கிளிக் பண்ண, queries கிளிக் பண்ணோன்னு எங்க போச்சு, பேஜஸ் போயிடுச்சா. அந்த பர்டிகுலர் query கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் queryக்கு எந்தெந்த பேஜ் ரேங்க் ஆகுதுன்னு காமிக்குது.
இப்போ exploreit.com 82.1 இருக்கு. அதை ஆப்டிமைஸ் பண்ணுமா? ஹோம் பேஜ் தேவையில்லை. ஃபுல் ஸ்டாக் ஜாவா ட்ரைனிங் 32 இருக்கு. ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் 34 அண்ட் இது வந்து 19. See now you can see ஆவரேஜ் எப்படின்றது. ரெண்டு பேஜ் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து கோர் ஜாவாக்கு வச்சிருப்பாங்க, ஒன்னு அட்வான்ஸ் ஜாவாக்கு வச்சிருப்பாங்க. சோ இந்த 3 பேஜ்மே வந்து இட் இஸ் வே லோவர். சரியா? இப்போ இந்த பேஜ் எடுத்து ஓகே நமக்கு இந்த கீவேர்டு கிடைச்சிருச்சே. சோ அந்த கீவேர்டை வச்சுட்டு we need to optimize. இந்த பேஜுக்கு நம்ம ரேங்கே ஆகாத ஒரு கீவேர்டை எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஆல்ரெடி கூகுள் வந்து உன்னோட இது சம்பந்தமா என்னமோ உன்கிட்ட இருக்கு, அதனாலதான் உன்னை காமிக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண அப்படின்னு பண்ணா you can grow upon the ranking. That is how you need to pick the queries and see which page is ranking for what. புரிஞ்சிருச்சா? அது கிளியர்? சரி, queries containing பதில் நான் என்ன பண்றேன், exact query கொடுத்துறேன். Java course in கோயம்புத்தூர் and I'm giving apply. So 1000 பேர் வந்து இது தேடி இருக்காங்க. 15 கிளிக் 1.4. ஸோ இப்போ ஆக்சுவலி ஜாவாவுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் எக்ஸாக்ட் கொயரி தான் கேட்டிருக்கேன். முன்னாடி ஜாவான்னு சொன்ன ஜாவான் போட்டதுனால ஜாவாவோட சம்பந்தமானது எல்லாமே வச்சுங்க. அந்த ஒரே ஒரு கொயரி இது தேடும் போது எனக்கு என்னென்ன பேஜ் காமிக்குது. சரியா? இதே கீவேர்ட் போடும்போது பேजेसல வந்துட்டு 00 காமிச்சிட்டு இதுல கிளிக்ஸ் 15 இருக்கு. அது ஜாவா கோர்சஸ் இன் கோயம்புத்தூர். எஸ். நீங்க அந்த கோயம்புத்தூருக்கு TORE பதில் TROE போட்டா முடிஞ்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரவே கூடாது. பேஜஸ் இதுக்கு எந்தெந்த பேஜ் ரேங்க் ஆகுது. சோ ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஜாவா ட்ரைனிங், ஹோம் பேஜ் காமிக்குது. ஓகே, இப்போ ஒரு சினாரியோ நான் சொல்றேன். இது தேடும் போது exploreitic.comன்றது 3rd ரேங்க்லயும், ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்ன்ற பேஜ் 8th ரேங்க்லயும் காமிச்சா கரெக்டா தட்டா. பட் எப்பனாலும் என் வெப்சைட் தானே. My question is that exploreitic 3rd காமிக்குது, ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் 5th காமிக்குது. இப்படி காமிக்கலாமா கூடாதா? ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்டா என்ன பேஜ் வருதோ அந்த பேஜ் தான் மேல வரணும். எக்ஸ்ப்ளோரைட்டிக் ஒர்க் பண்றது கீழே வரணும். அது வரலனாலும் பிரச்சனை இல்ல, கேனிபலைசேஷன் இருக்கும். சோ நவ யூ ஹேவ் டு see the ரெண்டு பேஜ்லயும் நான் என்ன பண்ணிருக்கேன்றது யூ நீட் டு செக். ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் போல ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் மேல வரக்கூடாது. சோ தென் இது வந்து ஒண்ணு இது அண்டர் ஆப்டிமைஸ்டா இருக்கும், அது ஓவர் ஆப்டிமைஸ்டா. சோ அது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு நீங்க அந்த பேஜுக்கு ஜஸ்ட் உள்ள கண்டென்ட் மட்டும் ஆல்டர் பண்ணீங்க. அது வேற ஒரு பெருசா பண்ண தேவையில்லை. எங்கேயாவது ஜாவா கோர்ஸ் மென்ஷன் ஆயிருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க. அதில் மென்ஷன் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காவே. இல்லைன்னா ஜாவா கோர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, அங்க இருந்து இந்த பேஜுக்கு லிங்க் பண்ணுங்க. சோ தென் கூகுள் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இப்போ லிங்க் பண்றோம், இந்த பேஜ் தான் மெயின் அப்படின்னு சொல்லி இல் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? சோ தட் இஸ் ஹவ் ஒரு பர்டிகுலர் query எடுத்து கரெக்டா ரேங்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். சரி, இப்ப queries பேஜஸ் எந்தெந்த பேஜ் ரேங்க் ஆகுதுன்னு தெரியுது. இங்க கண்ட்ரிஸ் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட்டும் இமேஜ் சேஞ்ச் பண்றது ஆப்டிமைசேஷனே. ஸோ இங்க வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ், இந்தியால தான் ஜாஸ்தி, நெக்ஸ்ட் US அண்ட் தென் ஆஸ்திரேலியா ஒரு இம்ப்ரெஷன் தான் வந்திருக்கு. டிவைசஸ் ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட்? சரி, போன்ல தான் ஹேண்டியா இருக்கு. இப்ப பாருங்க இம்ப்ரெஷன் எதுல ஜாஸ்தி, இம்ப்ரெஷன் எதுல ஜாஸ்தி. நிறைய சர்ச்சஸ் கிடைக்கலாம். மொபைல் போன்ஸ்ல எஸ்ஆர் கீழ ரொம்ப ஸ்க்ரால் பண்றதுக்கு பதிலா மேலேயே இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். டெஸ்க்டாப் யூஸ் பண்ணோம்னா நிறைய பார்ப்போம். இப்போ ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணும்போது இட் ஹஸ் 2 வெர்ஷன். ஒன்னு டெஸ்க்டாப் வெர்ஷன், இன்னொன்னு மொபைல் வெர்ஷன். நீங்க டெஸ்க்டாப் வெர்ஷன் ஓபன் பண்ணும்போது நிறைய அனிமேஷன் எல்லாம் போட்டு நீங்க என்ன வேணா காமிக்கலாம். மொபைல்ல அது தேவையே கிடையாது.
ஏன்னா ஒண்ணு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் பர்டிகுலர் பர்சன்ஸ் இன்டர்நெட். அங்க நீங்க வந்து அவங்க எங்க தேடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இப்படின்றதுக்குள்ள அவங்க சைட் ஓப்பன் ஆனாதான் தே வில் சி. இன்னொன்னு இங்க டெஸ்க்டாப்ல நீங்க ரொம்ப ஏஸ்தட்டிக்கலி யூ கேன் கிவ் எவ்ரிதிங். மொபைல்ல நீங்க ஏஸ்தட்டிக்கலி என்ன பண்ணாலுமே வந்து அந்த அளவு உங்களுக்கு அதுல காமிக்க. ஸோ மொபைல் ஆப்டிமைசேஷன் பண்றது எப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி. ஸோ whenever a website is created, அதோட என்ன பண்ணணும்னா இப்போ இது 40 எவ்வளவு இன்ச் நம்மளுக்கு 13 இன்ச் 13.3 இன்ச் லேப்டாப். ஒரு வெப்சைட் 13 சம்திங்ல இருக்கிறதும் 14லயும் 15லயும் எப்படி அப்பியர் ஆகுதுன்றது நீங்க பாருங்க. இதுல நீட்டா இருக்கும், அதுல போடும்போது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும், மொபைல்ல போடும்போது ரொம்ப ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்கும். So you need to check it every device. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என் லேப்டாப்ல போடும்போது மேல மெனு வந்து அந்த கான்டாக்ட் வந்து கீழே வந்துச்சு, ஷ்ரிங்க் ஆச்சு. இப்போ சொல்றேன், டோன்ட் ட்ரஸ்ட் எனிதிங், கோ அண்ட் செக் பை யுவர் செல்ஃப். எல்லா சிஸ்டம்லையும் செக் பண்ணுங்க. இப்போ காலையில வந்து நீங்க ஒரு சைட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றத டெய்லி உங்க சிஸ்டம்ல செக் பண்ணி, உங்க ப்ரௌசரை செக் பண்ணி அந்த கேஷ் வந்து அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஒவ்வொரு தடவையும் ரிஃப்ரெஷ் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இல்ல வேற சிஸ்டம்ல ரேண்டமா செக் பண்ணி பார்க்கணும். நீங்க மொபைல் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் யூ செட், நிறைய பேர் மொபைலா செக் பண்ணுவாங்க. மொபைல் கம்பேட்டபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காமிக்கவே இல்லையா? ரிவ்யூ ஸ்னிப்பெட்ல வந்து நிறைய நமக்கு வந்திருக்கு, இம்ப்ரெஷன்ஸ் இங்க தான் வந்து நமக்கு நிறைய வந்திருக்கு. அண்ட் டேஸ், இந்த டேஸ் பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஸ்னிப்பெட்னு இருக்கும். நம்ம இந்த ரிவ்யூ இது ஸ்கீம் ஆட் பண்ணிருப்போம்ல, ஸோ இது ஒவ்வொரு நாள் 23rd இருந்து லைக் இட் இஸ் ஷோயிங் எவ்வளவு 3 மாசத்துக்கான டேட்டா காமிக்க, ஒவ்வொரு நாள் எவ்வளவு வந்திருக்குன்றது. ஸோ டே பை டே ஹியர் யூ கேன் சி அந்த பர்டிகுலர் சர்ச் அந்த குவரிக்கு அந்த நாள் எவ்வளவு எக்ஸாக்டா இருக்கும். இப்போ நம்ம வெப்சைட் வந்து அடிக்கடி வேர்ட்பிரஸ் சைட் திடீர்னு ஒயிட் ஸ்கிரீன் வருது. ஒயிட் ஸ்கிரீன் வருதுன்னா வேற ஏதாவது ஒரு சின்ன பிளகின் ஏதாவது இஷ்யூ வந்தாலுமே வாட் இட் வில் டு சார், சர்வர் ஹோஸ்டிங்கர் சர்வர் என்ன பண்ணா, இது வேர்ட்பிரஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ணது ஹோஸ்டிங்கர்ல. ஹோஸ்டிங்கர் என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் மோட் மாதிரி ஒயிட் ஸ்கிரீன்ல போட்டு, அப்ப கூகுள் வந்து பார்க்கணும் இதெல்லாம் ஒயிட் ஸ்கிரீன்ல இருக்குது, சரி உனக்கு கீழே தள்ளு அப்படி தள்ளு, இவ்வளவு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து ஒயிட் ஸ்கிரீன்ல இருக்குது மேல கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம தான் பண்ணணும். கிளியர்? ஸோ இது வந்து query ஃபில்டர். நெக்ஸ்ட் பேஜ். பேஜ்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு எந்தெந்த கீவேர்டுக்கு நம்ம ரேங்க் ஆகிறோம். ஓகே, நோ இண்டெக்ஸ் கொடுத்து சொல்லுங்க. நோ இண்டெக்ஸ் கொடுக்கிறது கூகுள் வந்து கிரால் பண்ண வேணாம்ன்றதுக்காக. ஆட்ல வந்து நான் லிங்க் கொடுப்பேன், கிளிக் பண்ணா அந்த ஆடுக்கு வரும். சோ நான் இப்போ இந்த பர்டிகுலர் யூஆர்எல் நான் பேஸ் பண்றேன், இந்த பர்டிகுலர் பேஜ்ல யூஆர்எல் பேஸ் பண்ணிருக்கேன். யூஆர்எல் கண்டெய்னிங்னா நான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்தா போதும். ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் கொடுத்தேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் எல்லாமே அதுல வரும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லக்கை மட்டும் நான் கூட வந்து பேஸ் பண்ணணும். ஓகே, இல்ல எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் யூஆர்எல் எக்ஸாக்டா கொடுத்தா அந்த ஒரு பேஜ் மட்டும் வரும். புரிஞ்சுதா ஸ்னேகா? கண்டெய்னிங்னா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிற எல்லா யூஆர்எலுமே காமிக்கும். இல்ல எனக்கு இந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும்தான் வேணும்னா நீங்க அது எக்ஸாக்ட் யூஆர்எல் கொடுத்துருங்க and give apply.
நீங்க கொடுத்தீங்கன்னா 3 monthsல ஆல்மோஸ்ட் 12,000 வந்திருக்கு அண்ட் only 87 clicks are happening 7 daysல வந்திருக்கு. ம் ம் ஸ்லாஷ் வந்து நடுவுல வராது, ஒண்ணு முன்னாடி வரும் இல்ல பின்னாடி வரும். இப்போ வந்து ஹைஃபன் தான். we give hyphens. ஹைஃபன் நம்ம கொடுக்கறதுல அது ஆட்டோமேட்டிக்கலி ஹைஃபனா தான் வரும். நீங்க வேர்ட் ரேங்க் மேத்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க அது யூஆர்எல் என்ன டைப் பண்ணாலும் அது ஹைஃபனா தான் வரும். ஹைஃபனா தான் போய் கொடுக்கும். அண்டர்ஸ்கோரோ ஸ்லாஷ் எதுவும் கொடுக்கூடாது. So almost 5,000 people have searched and only 38 clicks. என்னென்ன queriesக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து என்னென்ன queriesக்கு வந்து ரேங்க் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 60 queriesக்கு வந்து ரேங்க் ஆயிருக்கு பாருங்க. காப்பி ரைட்டிங் கோர்சஸ் அப்படின்றதுக்கு 75 பேர் தேடி இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீஸ், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இந்த அதாவது அந்த ஒரு பேஜுக்கு இவ்வளவு கீவேர்ட்ஸ் தேடும் போது நம்ம ரேங்க் ஆயிருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இது ரெண்டு தான் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதுக்கு வந்து 5th and 9th நம்ம ரேங்க் ஆயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து இதுல இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூருக்கு நம்ம எதுவும் பண்ணல. ஆனா 140 இம்ப்ரெஷன்ஸ் அதுல வந்திருக்கு. ஸோ நவ் வி கேன் டேக் திஸ் ஒன் அண்ட் வந்து யூ கேன் ஆட் சம்வேர் அண்ட் ஆப்டிமைஸ் இட். இல்ல ஒரு அதுக்குன்னு ஒரு பிளாக் எழுதி நீங்க இதுக்கு இன்டர்னல் லிங்க் நீங்க கொடுத்துக்கலாம். வேற என்ன சம்பந்தம் இல்லை. நம்ம நியர் மீ என்னடா இது இவ்வளவு பெருசா தெரியுது. அது எங்க இருந்தோ காப்பி பண்ணி எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது 5 கீவேர்ட் எடுத்துட்டு someone would have searched. Digital marketing course and Coimbatore placement, best digital marketing academy. Crop. அதையும் தப்பா தெரியுது. ஓகே, சோ இங்க இது வந்து ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் கோர்ஸ் பிளேஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இம்ப்ரெஷன் இல்லை, பட் ஐ எம் சேயிங். ஆனா அதுக்கு வந்து 3rd ரேங்க் வந்திருக்கும். கொஞ்சம் இது இம்ப்ரெஷன் இருந்ததுன்னா இதை எங்கேயாவது நம்ம எடுத்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடலாம். ஆனா அங்க யாருமே தேடல, அவங்களுக்கு இது பண்ணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சரவணம்பட்டி, இதுல இம்ப்ரெஷன் இல்ல, எல்லாம் எங்க அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கும் அவரு. So from this you can understand நம்ம பேஜ் வந்து அந்த பேஜுக்கு நீங்க பிரைமரி கீவேர்ட் செகண்டரி கீவேர்ட் வர்க் பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்கெல்லாம் கரெக்டா ரேங்க் ஆகுதா? வேற ஏதாவது ஒரு கீவேர்டுக்கு நம்ம நல்லா அதாவது ரேங்க் ஆகுறோம், ஒரு 40 இடத்துல இருக்கோம், நல்ல இம்ப்ரெஷன் இருக்குன்னா அதை நீங்க எடுத்து அந்த பேஜுக்குள்ள எங்கேயாவது நீங்க போட்டு அந்த மாதிரி எல்லாம் வரும். எந்த பேஜ் இதெல்லாம், இந்த கொயரி எல்லாம் இந்த ஒரு பேஜ். கண்ட்ரி என்னது ஐவரி கோஸ்ட், கனடா, யூஎஸ், ஸோ இந்தியா மேக்ஸிமம். டிவைசஸ் இங்கே டெஸ்க்டாப் தான் ஜாஸ்தி. So we are thinking that அது எல்லா டைம் அப்படி காமிக்காது, அப்படிலாம் காமிக்காது. அது ஐபி எல்லாம் தெரியல அதுக்கு. ஓகே, சோ ஒரு டே வந்து எவ்வளவு சர்ச் ஆயிருக்குன்றது இதுல காமிக்கும். ஸோ நம்ம நினைச்சிட்டு இப்ப நான் என்ன நினைப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி தேடுவாங்க, எல்லாம் போன்ல தான் தேடுவாங்க, டெஸ்க்டாப்ல தான் ஜாஸ்தி தேடுவாங்க. ஸோ ஈக்குவலி ஆப்டிமைஸ் ஃபார் போத். டேப்லெட்ல பெருசா யாரும் இல்லை. இப்ப டேப்லெட் குழந்தைங்களுக்கு விளையாடுறது மட்டும் தான் கொடுக்குறேன், டேப்லெட் இல்லை. ஸோ டேபுக்கெல்லாம் நீங்க செப்பரேட் ஆப்டிமைசேஷன் பண்ண தேவை. முன்னாடிலாம் அதுக்கும் பண்ண வேண்டியது, இப்போ அது தேவை இருக்காது. என்ன இப்போ 10 இன்ச்ல வருதுன்னு நினைக்கிறேன் டேப், 10 இன்ச் தான் டேப் வரும். ஆனா இப்போ ஒரு 13 இன்ச்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றது. ஸோ 13, 14, 15 inches. கிளியர்? ஸோ இந்த ஃபில்டர்ல வந்து கொயரிஸ், பேஜ், இப்போ கண்ட்ரி உங்களுக்கு செப்பரேட்டா கொடுக்கணும்னா எந்த கண்ட்ரி, யூஎஸ்னு கொடுத்தீங்கன்னா யூஎஸ்ல என்னென்ன கொயரிஸ், அந்த கண்ட்ரில இருந்து என்னென்ன கொயரிஸ்க்கு நம்ம தேடி என்ஆர்ஐஸ் இருப்பாங்கல்ல, இங்க வந்து படிப்பாங்க. வெக்கேஷன் டைம் வரும்போது இங்க தான் வந்து படிப்பாங்க. ஏன்னா அங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல,
பைத்தான் ஏஐக்கெல்லாம் வந்து அங்க 2 லட்சம், இங்க வந்து அமௌண்ட் கம்மி. அது உள்ள பசங்க இங்க வந்து ஆன்லைன்ல அவங்க மேஜரா வெக்கேஷன் வரும்போது அவங்க பசங்களுக்கு கொடுப்போம். அவங்க வந்து அங்க தேடுறது எப்படி எக்ஸ்ப்ளோரேட்டிவா தேடுறாங்க, கோயம்புத்தூர்ல தேடுறாங்க, கோயம்புத்தூர்ல தேடுறாங்க. அதான் அவங்க வெக்கேஷனுக்கு இங்க வரும்போது they'll send a kid, அது ஒரு ஆட்டோவோ கேபோ அரேஞ்ச் பண்ணி அவங்க இங்க விட்டுருவாங்க. they'll come and learn. அவங்க நான் சொல்றது ஒரு 8 years 10 years பேக்கே வந்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 5th to 6th. அந்த பையன் வந்து அவன் அப்பவே வரும்போது மேக்கோட தான் வந்தான். 5th படிக்கிற பையனுக்கு மேக், அப்பதான் மேக்கை தொட்டு பாக்குறேன், ஓ இப்படிதான் மேக் இருக்குமான்னு. அவனுக்கு பைத்தான் படிக்க வந்தான். அவன் கிளாஸ்ல வந்து இன்ஜினியரிங் முடிச்ச பசங்க உட்காந்துருக்காங்க. கிளாஸ்ல என்ன கேட்டாலும் அவன் தான் ஆன்சர் பண்றானா. அந்த பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வேற பேட்ச் போட்டு கொடுங்கன்ட்டு. ஏன்னா அங்க சிலபஸ்ல 2016 to 2017 6th ஸ்டாண்டர்ட் 6th கிரேட் சிலபஸ்ல பைத்தான் இருக்கு. 70 அந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்ல இருக்காங்க. நம்ம வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பயங்கரம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, சோ இதுக்கு அந்த கண்ட்ரி வைஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபில்டர் வந்து யூ கேன் கிவ் இட் டிவைஸ் அண்ட் சர்ச் அப்பியரன்ஸ் வச்சு யூ கேன் ஃபில்டர் இட் அண்ட் ஃபைண்ட். இது நீங்க வந்து ஏ மூலமாவும் இங்க நீங்க என்ன query இங்க கேட்டாலுமே இது பாப்புலேட்டட் அண்ட் கிவ். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க மேனுவல் எல்லாம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இப்ப எந்த டேட்டாவும் இருக்காது. பட் ஜஸ்ட் லைக் தட் கோ அண்ட் see the options. ஏல நீங்க என்ன கேட்டாலுமே இங்க வந்து உங்களுக்கு அந்த டேட்டாஸ் கேட்கும். உங்களுக்கு இருக்குல்ல சர்ச் கன்சோல், no one will give the search console. ஆனா சர்ச் கன்சோல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அவனோட குடுமி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி. they won't give. Fine. இன்னைக்கு this is the most important topic in search console. so இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்றேன். மத்ததெல்லாம் குட்டியா தான் இருக்கும். அந்த கோர் வெப் வைட்டல்ஸ் ஒன்று இருக்கு, அது வந்து இலாபரேட் இல்ல, ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். அது அந்த ஸ்பீடு கால்குலேட் பண்றது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணா இது எக்ஸ்பீரியன்ஸ் கோர் வெப் வைட்டல்ஸ் பேஜ் இன்சைட்ஸ் எல்லாம் அதுல என்னன்னு தெரியுமா? நான் வந்து எஸ்இஓ நான் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போனா நான் இதான் கேட்பேன், தெரியுமா? எல்லாம் போட்டுருவாங்க கூகுள் சர்ச் கன்சோல்ல. நான் வந்து இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரியும். சரி கோர் வெப் வைட்டல்ஸ் சொல்லி பார்க்கலாம், அது மட்டும் எனக்கு தெரியாது. பேஜ் இன்சைட்ஸ்ன்றது வந்து கோர் வெப் வைட்டல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு டூல் தான் பேஜ் இன்சைட்ஸ். அது கூகுளோட ஒரு டூல். அதே மாதிரி வேற டூல்ஸ் ஜிடி மெட்ரிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் we have tools. அது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து மற்ற டாபிக் எல்லாம் பார்த்தா கோர் வெப் வைட்டல்ஸ் மட்டும் நாளானைக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு we will be having ஒரு SEO மட்டும் will be having ஒரு interactive session மாதிரி, like myself and Bhavadharani will be here. we'll be asking ஒரு பேனல் இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டிஸ்கஷன் பேனல் மாதிரி. லீவ் எல்லாம் போட்டா கொண்டுருவேன். இது அப்படின்னா இப்ப நான் சொல்றேன், நான் கோர் வெப் வைட்டல்ஸ் தான் கேள்வி கேட்பேன். ஸோ என்னோட ஆங்கிள் நான் கேள்வி கேட்பேன். இட் இஸ் நாட் அபவுட் ஓகே ஹர்ஷா நீ சொல்லுன்றதெல்லாம் கிடையாது. கொஸ்டின் யாருக்கு தெரிய சொல்லு. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எஸ்இஓ முடியுது இல்ல, ஆஃப்டர் எஸ்இஓ வில் பி வெனஸ்டே இதுக்கு சர்ச் கன்சோல் வந்து முடிஞ்சிடும். Thursday you'll be having e-commerce SEO. அதோட SEO டாபிக் முடிஞ்சு. SEO டாபிக் முடிஞ்சு. அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் SEO கடைசியில் வரும். இன்டர்நேஷனல் கூகுள் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் கூகுள் டேக் மேனேஜர், அதெல்லாமே அட்வான்ஸ்டு. கண்டிப்பா 50% ஆஃப் கோர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. 50% தான் முடியுது, இன்னும் 50% இருக்கு. இனிமேதான் வந்து உங்களுக்கு டஃபாலாம் இல்லை, இனிமேதான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு நீங்க வேலை செய்யணும். இனிமேதான் நிறைய டூல்ஸ் வரும்.
இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாட் வந்து கண்டென்ட் எடுப்பீங்க, அப்படியே அப்படி பண்ணிட்டு இருந்தீங்களா? இனிமே அப்படி நடக்காது. அதான் கூகுள் ஆட்ஸ் ஆரம்பிக்கும். கூகுள் ஆட்ஸ்ல வந்து லைக் ஐல் பி கோயிங் இலாபரேட். அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தான் வந்து மெட்டாலையும் ட்விட்டர், லிங்க்டின் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல லொகேஷன் எப்படின்னா, இப்போ லொகேஷன் ரேடியஸா சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பின்கோடு வைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதே தான் மெட்டால இருக்கும். ஸோ மெட்டால again I will not go and explain that. So the Google Ads will spend ஒரு 1 week will be spending time on that. இப்போ இதுக்கு 2 months முன்னாடி ஒரு பேட்சுக்கு 1 week எடுத்ததுக்கு அப்புறமா டவுட் இருந்ததுனால again we went back and took 1 week. ஆனா கூகுள் ஆட்ஸ் வந்து இட் இஸ் கொஞ்சம் ஒரு வாஸ்டான சிலபஸ். பொறுமையாவே போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அதுல கன்வர்ஷன்ஸ் ஒரு டாபிக் இருக்கு. ஆட்ஸுக்கு எல்லாம் வந்து கன்வர்ஷன்ஸ் எல்லாம் மேண்டேட்டரி. அது நான் கத்துக்கும் போதும் என்னோட ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டேன், இது வந்து இம்பார்ட்டன்டான்னு கேட்டேன். பிகாஸ் ஐ தாட் ஐ கேன் லைக் அதை இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அது இருந்தா தான் உங்களால கால்குலேட்டே பண்ண முடியும். நீங்க எஸ்யூ பண்றீங்க கீவேர்டு, அதே தான் அங்கேயும். அது டே பை டே இருந்துச்சு. அதனால வந்து எஸ்யூ ஒரு தனி டாபிக், இது ஒரு தனி டாபிக். பட் இஃப் யூ நோ எஸ்இஓ அண்ட் ஆட்ஸ், கோயம்புத்தூர்ல எந்த இன்டர்வியூ பண்ண உங்க எடுத்துப்பாங்க. There is no such person in Coimbatore. Trust me. Ads வந்து இப்போ நீங்க